வணக்கம். தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த பாடகி ஸ்வாகதா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க ஏன் திடீர்னு மாயமானாங்க? 6 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு பெரிய பிசினஸ் வுமனா திரும்பி வந்தாங்க? அவங்களோட வீழ்ச்சி, தப்பி பிழைச்ச விதம், அப்புறம் அவங்க தேடிட்டு இருக்கிற நீதி, இது எல்லாத்தையும் பத்தின ஒரு டீப்பான எக்ஸ்பிளைனர் தான் இது. வாங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள போலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிஜமாவே மலைக்க வைக்கும். ஒரு பக்கம் சென்னையில 15 வருஷமா 200க்கும் மேற்பட்ட பாட்டு பாடின ஒரு சக்சஸ்ஃபுல் சிங்கர். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் இமயமலை அடிவாரத்துல 22 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுற தாராபாய்ங்கிற பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பிராண்டோட ஃபவுண்டர். சோ இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ டேலண்ட், இவ்ளோ சக்சஸ் இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தவங்க ஏன் அவங்க உயிரா நினைச்ச மியூசிக்க விட்டுட்டு 6 வருஷம் காணாம போகணும்? அவங்கள ஸ்டேட்டை விட்டே ஓட வச்ச அந்த கொடூரமான ரீசன் என்னவா இருக்கும்? முதல்ல இந்த அபியூசரோட பிளே புக், அதாவது அவரோட தந்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த சீரியல் அபியூசர் இண்டிபெண்டா இருக்கிற பொண்ணுங்களை எப்படி தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராருன்னு பாருங்க. இது ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ். ஸ்வாகதா ஒரு 9 வருஷ ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்னால ரொம்ப உடைஞ்சு போயிருந்த நேரம் அது. அதை சரியா டார்கெட் பண்ணி ஒரு ஃபேக் ஃபேமிலி ஃபீலிங்கை உருவாக்கி அவங்கள மத்தவங்கிட்ட இருந்து பிரிச்சு கடைசியா எப்படி தன் வலையில விழ வச்சாருன்னு கேக்குறப்பவே நமக்கு ஷாக்கிங்கா இருக்குல்ல? இதுல ஃபினான்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, தன் கையில காசில்லன்னு பரிதாபமா பேசி மனைவியோட ஐபோன்ல இருந்து லக்ஸரி கார் வாங்குற வரைக்கும் ஸ்வாஹா கிட்ட கடனா வாங்கியிருக்கார். இது மட்டுமா, அவங்க உழைச்ச பணத்துக்கு சம்பளமும் தரல. இது சும்மா சாதாரண கடன் இல்ல, ஒருத்தர ஃபினான்ஷியலா மொத்தமா முடக்குற ஒரு பிளான். அடுத்து வக்கிரமும் மிரட்டலும், அந்த ஸ்டூடியோக்குள்ள நடந்த அதிர வைக்கும் விஷயங்களை பத்தி பாப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டா இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி ஒரு மாடர்ன் ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல மாட்டிக்க முடியும்? ஏன் அங்கிருந்து ஈஸியா எஸ்கேப் ஆக முடியல? அதுக்கான ஆன்சர் ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கும். என்ன உண்மைனா, அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட டிசைனையே ஒரு வெப்பனா யூஸ் பண்ணிருக்காரு. ரெக்கார்டிங்காக அமைக்கப்பட்ட சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ஸ் வெளியே நடக்கிறது உள்ள கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, உள்ள நடக்கிற கொடூரங்களும் அவங்க காப்பாத்துங்கன்னு கத்துன அலறல்களும் வெளியே யாருக்கும் கேட்டுடக்கூடாதுங்கிறதுக்காகவே பயன்பட்டிருக்கு. சுஹாதாவோட குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த நபர் ஸ்டூடியோ முழுக்க ரகசியமா சிசிடிவி கேமராக்களை வச்சிருக்காரு. அது செக்யூரிட்டிக்காக இல்ல, இந்த அபியூஸை ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு பிளாக்மெயில் பண்றதுக்காக. இதை விட மோசமான விஷயம் என்ன தெரியுமா? சின்ன குழந்தைங்க பாடுறது கூட அவர் மறைமுக கேமராவில் வக்கரமா பார்த்துட்டு இருந்தாருன்னு ஸ்வாகதா சொல்றது உண்மையிலேயே நம்மள உரைய வைக்குது. அந்த நரகத்திலிருந்து ஸ்வாகதா எப்படியோ தப்பிச்சு வந்த உடனே அந்த நபர் தன்னை காப்பாத்திக்க ஒரு கீழ்த்தரமான வேலைய பார்த்திருக்கார். லட்சக்கணக்கான ரூபாய அவன்கிட்ட இழந்துட்டு உசிர கையில புடிச்சிட்டு ஓடி வந்த ஒரு பொண்ணு மேல வெறும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சவுண்ட் கார்டை திருடிட்டான்னு பழி போட்டிருக்கார். மியூசிக் இண்டஸ்ட்ரியில அவங்க பேரை டோட்டலா டேமேஜ் பண்ணி உண்மைய மறைக்கிறது தான் இவனோட பிளான். இப்போ தப்பிச்சு வந்த அவங்களோட அந்த இருண்ட காலம், அதாவது டிராமா அண்ட் விக்டிம் பிளேமிங் பத்தி பார்க்கலாம். அந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. தப்பிச்ச முதல் மணி நேரத்துல பணத்தையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு உயிருக்கு பயந்து ஓடிருக்காங்க. முதல் ஒரு வாரம் ஒரு இருட்டறைக்குள்ளேயே முடங்கி சிவியரான சூசைடல் தாட்ஸ்ல இருந்திருக்காங்க. அந்த நபர் தொட்ட இடத்தை எல்லாம் தோல் உரிச்சு எடுக்கணும்னு ஸ்கின் பீலிங் ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்காங்க. அவங்க தங்கை மாயாவோட சப்போர்ட்டும் ஒரு வருஷ தீவிரமான தெரப்பியும் தான் அவங்கள மறுபடியும் உசுரோட கொண்டு வந்திருக்கு. ஆனா இதோட முடிஞ்சிரல. அவங்களோட மறுபிறவி, அதாவது ரிஷிகேஷ்ல ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா அவங்க எழுந்து வந்த கதையை நம்ம பார்க்கணும். வெறும் 1,00,000 ரூபாய், சுமாரா $1,200. இந்த காசோட தான் மொழியே தெரியாத ரிஷிகேஷ் கங்கை நதிக்கரைக்கு அவங்க போயிருக்காங்க. அங்க போய் லைஃப்ல 0ல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சாங்க பாருங்க. அது ஒரு அல்டிமேட் கம்பேக். கதவு கூட இல்லாத ஒரு படிக்கட்டுக்கு கீழே ஆரம்பிச்ச அந்த சின்ன பிசினஸ் இன்னைக்கு தாராபாய் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பிராண்டா நிக்குது. இங்க 100% நேச்சுரல், கெமிக்கல் இல்லாத கலர்ஸை யூஸ் பண்றாங்க. தன்ன மாதிரியே வன்முறையால பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலையில இருக்கிற பெண்களுக்கு வேலை கொடுத்து அவங்கள எம்பவர் பண்றாங்க. இன்னைக்கு 22 நாடுகள்ல பல கோடி ரூபாய்க்கு பிசினஸ் நடக்குதுன்னா சும்மாவா? கடைசியா நாம வந்திருக்கிறது கண்காணிப்பும் காத்திருப்பும், நீதிக்கான தேடல். இதுல ரொம்பவோ அலார்மிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அபியூசர் இன்னிக்கும் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஃப்ரீயா ஒரு முன்னணி மியூசிக் டைரக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்கார். அவார்ட்ஸ்லாம் வாங்குறார். வாத்திய கலைஞர்களோட உழைப்ப திருடுறாருன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி என்னென்ன பிளே புக்கு யூஸ் பண்ணாரோ அதையே யூஸ் பண்ணி இப்போ புதுசா பொண்ணுங்களை ட்ராப் பண்ணிட்டு இருக்காருன்னு ஸ்வாகதா சொல்றாங்க. நான் அவரோட பேரை லீகலா முறைப்படி சொல்லுவேன், அதுக்கு ஒரு டைம் வரும்.
அப்படின்னு ஸ்வாகதா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த நபரை லீகலா ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்கன்னு இதுல இருந்து ரொம்ப கிளியரா தெரியுது. ஸோ இது எங்க சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஸ்ட்ராங்கான ப்ராமிஸ். இந்த இஷ்யூவை நாங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். லீகல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதும் அந்த சீரியல் அபியூசர் யாருங்கிறது அஃபிஷியலாக வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த செகண்டில் எந்த மறைமுகமும் இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸோடும் நாங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைனர் வழியாக ரிப்போர்ட் பண்ணுவோம். அன்டில் தென் கீப் வாட்சிங். உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.